ஜென்ஸின்னு அவங்கள குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு. நம்முடைய தவறு அவர். எப்பயுமே அடுத்த தலைமுறையிடம் கற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறை தவறு செய்துனா அதுக்கு முந்தின தலைமுறை காரணம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஜென்ஸி நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த உலகத்தை தலைகீழ புரட்டிடுன்றான். 2 சவால்கள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவால்கள்னு சொல்கிறாங்க. ஒன்று ஜென்ஸி, இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். யாராலையுமே 2யுமே கட்டுப்படுத்த முடியாதுன்ற ஒரு கருத்து வருது. விஜய் மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனால் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் இருக்குல்ல, அது எதோட அறிகுறி, அது எதனால் வந்தது? திமுகவும் அண்ணா திமுகவும் ஓகியர்களாக இருந்தாங்கன்னா விஜய் பின்னால் இவ்வளோ பெரிய கூட்டம் வருமா? திமுகவும் அண்ணா திமுக தான் நீங்கள் 60 வருஷம் எங்களை ஆண்டிங்க, நாங்கள் உங்களுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டோம், நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. நான் மொத்தமாக கழுவில் ஏற்ற விரும்பலை, 2 பேரையும். நிறை குறைகள் உள்ளவங்க தான் 2 பேரும். ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய தலைமுறை, அடுத்த தலைமுறை, ஆயிரக்கணக்கான மக்கள் விஜயை பார்க்க வராங்கன்னா அவங்க எல்லாம் வெறும் சினிமா குஞ்சுகள்னு தயவு செஞ்சு முடிவு பண்ணாது. அவர் படம் ஒன்றை கூட பார்க்காதவன் அவருக்கு ஓட்டு போடுவான்றான். அவர் தப்பு செய்யலாம், இவங்க 2 பேரும் லஞ்சம் வாங்கலைன்னா இவங்க 2 பேரும் ஓகேமா, தப்பு செஞ்சால் மாற்றிட்டு போகிறான்றாங்க. அப்போ அந்த அவநம்பிக்கையை அடுத்த தலைமுறைகிட்ட நெக்ஸ்ட் டைம் இஸ் நாட் ஓன்லி ஜென்ஸி, மிடில் ஏஜில் இருக்கவங்ககிட்ட கூட உருவாக்குனதுக்கு யார் காரணம்? நீங்கள் கூச்சநாட்சி இல்லாமல் ஊழல் பண்ணுவீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வாரிசு அரசியலில் முன்னிறுத்துவீங்க, உங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஓட்டு போடணும்னு நீங்கள் நினைப்பீங்களா? அடுத்த தலைமுறை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ விஜய் நாளைக்கு தோக்கலாம் ஜெயிக்கலாம், குபேந்திரன் அரசியலை விட்ட கூட ஒரு விலகலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் அவர் ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்கள இழிவுபடுத்தாதீங்க. அவன் எதோட வார்ப்புனா, அவன் எதனால் வந்தானா, நீங்கள் ஒழுங்காக இருந்தால் அவன் ஏன்டா வரப்போகிறான்?